வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆன்மீக அன்பர் துலாபாரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். துலாபாரம் என்ற சொல்லுக்கு, சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழிலே தராசு என்று பொருள். ஒரு மனிதனுடைய நேரம் காலம் சரியில்லாத நிலை ஏற்பட்டால், அல்லது தீராத பிணிகள் ஏற்பட்டு தீரக்கூடிய நிலையை வேண்டினால் அவர்கள் துலாபாரம் சொல்லி கோயிலில் கொண்டு போய் கொடுப்பாங்க. எல்லா கோயில்களிலும் பெரும்பாலும் பெருங்கோயில்களில் பார்க்க போனீங்கன்னா ஒரு மூலையில் ஒரு தராசு ஒன்று வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு தகுந்த மாதிரி தானங்கள் அந்த கோயில்களில் வாங்கிக்குவாங்க, வேண்டுதல் வச்சா. அதாவது தானம் மொத்தம் ஒரு 16 வகையான தானம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வச்சுருந்தான். பசு தானம், சொர்ண தானம், ரஜிதா தானம், அதாவது வெள்ளி தானம் பண்ணுறது, ரத்தன தானம், சரஸ்வதி தானம், புஸ்தகம் இயலாத குழந்தைகளுக்கு வாங்கி தர்றது, தானிய தானம் அப்படின்னு சொல்லி ஒரு 16 வகையான தானங்கள் அந்த காலகட்டத்தில் வச்சுருந்தான். அது காலப்போக்கில் சுருங்கி எடைக்கு எடை அவர்கள் வீட்டில் விளைந்த பொருட்களோ அல்லது வாங்கியோ கோயில்களுக்கு கொடுத்தாங்க. இது அடிப்படையுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில்கள் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு நிலை மட்டும் அல்லாமல், அந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு நேரமாவது ஒரு அன்னதானம் போடுவதற்காக அது பயனடைஞ்சது அந்த காலகட்டங்களில். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள், பாமர மக்கள் பூராமே அடிப்படை கூலிகளாக ஒரு நிலையான நிம்மதியான வாழ்க்கை இல்லாத மக்களாக தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் அவர்களுக்கு ஒரு அறுசுவை உணவளிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த துலாபாரங்கிற ஒரு தானம் பயனடைஞ்சிச்சு. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அதாவது நாம் தானம் பண்ணுறதுக்கோ தவம் பண்ணுறதுக்கோ இரண்டும் வேலை செய்யணும்னா அதுக்கு உலகத்தில் அதாவது வானம் மழையை பொய்யணும். ஏன்னா மழை பொழிஞ்சால் தான் பூமி செழிக்கும். அப்போ அந்த வானம் பொய்த்து போச்சுன்னு வைங்க, மழை பெய்யலைன்னா இவங்க பண்ணக்கூடிய தானமும் செய்ய முடியாது, தவமும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருந்தார். அப்போ வானமே தானம் பண்ணுறது தான் மழையை. அந்த ஒரு நிலை தான் மக்கள் மனதில் இருந்துச்சு. அதுலேயும் இனியவை 40 சொல்லியிருப்பாங்க, தானம் கொடுப்பான் தகை ஆண்மை முன் இனிதே அப்படின்னு சொல்லி. அதாவது தானம் கொடுக்கறதே ஒரு ஆண்மைக்கு அழகு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. இன்றைக்கும் பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கோவில்கள்லேயும் மதியம் சாமிக்கு படையல் பண்ண பின்னாடி அன்னதானம் சொல்லி ஒரு கோவில்களில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தனையோ இயலாத வாழ்க்கையில் போராடக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் அந்த உணவு, மதியான ஒரு வேளை உணவை உண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு ஏற்படுத்திக்கணும். உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய தானங்களில் பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு அன்பாக என்ன செஞ்சாலும் அது ஒரு காரண காரியத்தோடு இருக்கும். ஆனால் அன்னதானம்னு ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி உங்களை ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி இழுத்து செல்லும். அந்த அன்னதானத்திற்கு அடிப்படையாக இருந்ததே இந்த துலாபாரம் தான். இந்த துலாபாரத்துக்கு ஏன் ஜோதிடர்கள் போக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த யாருடைய ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கிறோம், அதாவது துலாபாரம் செய்ய சொல்கிறார்கள் பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் அந்த ஜாதகர்களுக்கு உடல் ரீதியாக பிணி பீடை நோய் நொடிகளை தரக்கூடிய 6ஆம் இடத்ததிபதி திசை நடந்தாலோ, அல்லது ஆயுள் ஸ்தானத்துக்கு குறைபாடு ஏற்படக்கூடிய நிலை உள்ள 8ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி திசைகள் நடந்தாலோ, அல்லது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில திசைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கோவில்களில் துலாபாரம் செலுத்தினா அவர்களுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை உண்டாகுங்கிற ஒரு நம்பிக்கை தான் முதல்ல இதுக்கு அடிப்படையே. மனிதனுடைய வாழ்க்கையே நம்பிக்கை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் துலாபாரம் யார் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இவங்க தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா பேருமே கொடுக்கலாம். ஏன்னா ஒரு துளி மழை தான் பல துளிகளாக பெருகும்போது நம்மளுக்கு ஒரு
நீர்நிலைகள் வந்து ரொம்புவதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்படுகிறதோ அது மாதிரி பல பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல செய்கிறோம்னா இந்த மாதிரி கோவில் காரியங்களில் தான் செய்ய முடியும். அதனால் தாராளமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி துலாபாரம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த கோவிலில் வந்து வளர்ச்சியடையும். கோவில் வளர்ச்சியடையும் போது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒருவேளை உணவாவது அந்த இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னார் தான் வந்து துலாபாரம் செய்யணும், இன்னார் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கிறவங்களும் போய் துலாபாரம் கொடுக்கலாம். அப்படி துலாபாரம் கொடுக்க முடியாட்டினாலும் ஏதோ ஒரு ரசீதை போட்டு ஒரு அரிசி பருப்பை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது காலத்துக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி எத்தனையோ கோவில்களில் வந்து உணவுக்கு வந்து பயனடையும், கோவிலுடைய வளர்ச்சிக்கு பயனடையும், வரக்கூடியவர்களுக்கு மன நிறைவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் துலாபாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி செய்யுங்கள். உங்களுடைய வம்சம் வந்து தலைக்கும். நன்றி, வணக்கம்.